ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 800 ருபீஸ் மார்ஜின் வச்சு நிறைய பொட்டிக் ஓனர்ஸ் வந்துட்டு ஒரு சாரீ டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு நேம் அண்ட் ஃபோட்டோ யூஸ் பண்ணதுனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் இப்போது வந்துட்டு ஒரு சில பொட்டிக்ஸோட கமெண்ட்ஸ் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேங்களா? நான் நேம் வந்துட்டு ஷார்ட்டாக சொல்கிறேன். அவங்களுடைய ஃபேஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் இதில் காமிக்கல. ஏன்னா நம்ம வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு எனக்கு மானிட்டைஸ் ஆகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஃபேஸு அவங்களுடைய நேம் யூஸ் பண்ணால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்னு சொல்லி போட்டிருக்கு எனக்கு இதில். ஓகேங்களா? ஸோ அதனால நான் வந்துட்டு ஷார்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு நேம் ஷார்ட்டாக சொல்கிறேன். ரிவ்யூஸில் வந்துட்டு நேம் வந்ததுன்னா அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை நான் பிளர் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த கொஞ்ச நாளாகவே இந்த பொட்டிக்ஸ் பற்றி நான் ரிவ்யூ, அதாவது வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு சில பொட்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அமௌண்ட் வந்துட்டு நிறைய விற்கிறாங்க. ஸோ இது வந்து என்னுடைய ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது, ஸோ என்கிட்ட வாங்க மாட்டேன்றீங்க, நீங்கள் அவங்கள நம்பி வாங்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த பர்சன் பிடிச்சிருக்கிறதுனால வாங்குறீங்களா, இல்லை வந்துட்டு அவங்க அந்த சாரியை காமிக்கிற விதம், அந்த சாரீ ட்ராப்பிங்கு, அதை ஃபோல்டு பண்ணி கட்டியிருக்கிறது, அது மாதிரி அந்த பர்சனை பிடிச்சி போய் வாங்குறீங்களா, இல்லை அது வந்துட்டு சாரீ கட்டியிருக்கிற விதத்தை பார்த்து வாங்குறீங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அது வந்து அப் டு யூ. ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுடைய விஷயம், நீங்கள் எப்படி பார்த்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு அந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஒரே பொட்டிக்கு நிறைய பேர் வந்துட்டு ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நான் இந்த சாரீ வந்துட்டு இவங்ககிட்ட வாங்கினேன், குவாலிட்டி சரியில்லை, ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்குது, 80 பாயிண்ட் கூட இல்லை, ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்துட்டு 1/2 இன்ச் வரைக்கும் கிழிஞ்சிட்டு இருந்தது, அவங்க வந்துட்டு ரிட்டன் எடுக்க மாட்டேன்றாங்க, ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்க, 2000 அதாவது 500 மதிப்புள்ள ஒரு சாரியை ஒரு 1000 ருப்பீஸு 1500 ருப்பீஸ்ன்னு விற்கிறாங்க அப்படின்லாம் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு சில யூடியூப்லேருந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே பொட்டிக்கு அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். சரிங்களா? இப்போது அந்த பொட்டிக்கோட ரிவ்யூஸ் பாருங்கள். அவங்களோட ஜுவல்ஸு, மேக்கப், லைட்னிங் தான் நம்மளை ஏமாத்துதுன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வீடியோஸ் ஆஃப் இந்த பொட்டிக் ஆர் டன் இன் பிரைட் லைட்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் பேக்ரவுண்டு. அதாவது பேக்ரவுண்டு வந்துட்டு நல்ல பிரைட் லைட்டு போட்டு எடுக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரிஜினல் சாரீ, ஒரிஜினல் மெட்டீரியல் யூஸ் பண்ணிவிட்டு, பட் நம்மளுக்கு அனுப்பும்போது வேறு மாதிரி அனுப்பிச்சிட்றாங்கன்னு போட்டிருக்காங்க. இந்த பொட்டிக்கில் வந்துட்டு அதான் பேக்ரவுண்ட் இதெல்லாம் போட்டிருக்காங்களா. ரெண்டாவது பாருங்கள், 3 months பிஃபோர் ஐ பாட் ஒன் சாரீ ஃப்ரம் திஸ் பொட்டிக் பட் ஃபேப்ரிக் வாஸ் லோ குவாலிட்டி வந்து லோவாக இருக்குங்களாம். தட் லேடி இஸ் ஜஸ்ட் அ ஷோ பீஸ், வென் வி பை எனி கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் வி ஹாவ் டு சி டைரக்ட்லி அண்ட் டச். எஸ், பாருங்கள், இந்த அந்த சாரீஸ் எல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டோன்ட் ஆர்டர் எனி திங் இன் திஸ் பொட்டிக். ஐ ஆர்டர்டு சாரீ ஃபார் 2800, பட் வென் ஐ ரிசீவ்ட் இட் லுக் லைக் லோ குவாலிட்டியாக இருந்ததுங்களாம். ஐ டோன்ட் ஈவன் ஸ்டிச் இட் பீன் 4 months ஐ பாட் த சாரீ. ஓ, ஐ திங்க் த சாரீ லுக்ஸ் குட், பட் பிகாஸ் ஆஃப் த லைட்டிங் செட்டப் ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஐ ஆர்டர், அவங்க அம்மா பர்த்டேக்கு வந்துட்டு இவங்க சாரீ இது பண்ணியிருக்காங்க, பட் அந்த குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப 2800 வந்துட்டு ஒர்த்தே கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிங்களாம் அந்த சாரீக்கு. இந்த பாருங்கள், இந்த சாரீ தான் ஆக்சுவலாக கட்டான் சில்க் வாங்கியிருக்காங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்ததுதான். ஐ பர்ச்சேஸ்டு த சாரீ ஃபார் மை வெட்டிங் ஆனிவர்சரி பட் டோட்டலி டிஸப்பாயிண்டட். ஸோ இது மாதிரி அவங்க 2200க்கு ஒரு கட்டான் சாரீ வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்துட்டு லோ குவாலிட்டி. லாஸ்ட் மந்த் நான் ஒரு சாரீ வாங்கியிருந்தேன், பிரிஞ்சு இருந்துச்சு. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் 10 days சரியான பதில் சொல்லவே இல்லை. அப்புறம் மேடம்க்கு பிக்சர் அனுப்பியிருந்தோம், அவங்க அந்த டேமேஜை எடுத்துக்கல, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ரீப்ளேஸ் தான் கேட்டேன், ரீஃபண்ட் கேட்கல, அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், பீச் கலர் சாரீ வாங்கினேன், 1700 பெய்டு, வேஸ்ட் ஆஃப் மணி. லைட் பீச் கலர் கூட ஹெவியாக கலர் போகுது, ஓவர் அமௌண்ட் ப்ராஃபிட் கெட்டிங். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, சரியான பதில் சொல்லவே இல்லை. அப்புறம் மேடம்க்கு பிக்சர் அனுப்பியிருந்தோம், அவங்க அந்த டேமேஜை எடுத்துக்கல, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ரீப்ளேஸ் தான் கேட்டேன், ரீஃபண்ட் கேட்கல, அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள்,
பீச் கலர் saree வாங்கினேன் 1700 பெய்டு வேஸ்ட் ஆஃப் மணி. லைட் பீச் கலர் கூட ஹெவியாக கலர் போகுது. ஓவர் அமௌண்ட் ப்ராஃபிட் கெட்டிங். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பொட்டிக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800-900 மார்ஜின் வச்சு தான் வைக்கிறாங்க. சமூகம் பெரிய இடம் போலல saree வாங்கியிருக்கு. ஐயோ, நான் வேறு எஸ்டர்டே தானே ஆர்டர் போட்டிருந்தேன், உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமாம், பொட்டிக்கில் லெனன் காட்டன் 899, இந்த அம்மா கிட்ட 1300. ரொம்ப ஓவருங்க ரேட் வந்துட்டு. இந்த பொட்டிக்கில் ரொம்ப இதாக தான் விற்கிறாங்க. இந்த பொட்டிக் சாரீஸ் குவாலிட்டி இஸ் நாட் குட். அதான் எல்லாருமே குவாலிட்டி சரியில்லை, அந்த ஒர்த்தபிள் saree கிடையாது. ஒரு 2200 வாங்குறீங்கன்னா அந்த ஒர்த்தபிள் saree கிடையாது. பேட் ஸ்மெல் வேறு வருது அதில் அப்படின்னு போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் கலர். அது ஆக்சுவலாங்க நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது 5% டிஃப்ரெண்ட் கலர் வரதாங்க செய்யும். அது காமன் தான். பட் குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. 900க்கு மீஷோவில் இருக்கிற saree உங்ககிட்ட 1400. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஐ கான்ட் ஈவன் இமேஜ். 500 rupees ப்ராஃபிட் பர் saree. 500 இல்லைங்க, 800 வைக்கிறாங்க அவங்க. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா. ஸோ ப்ராஃபிட் வந்துட்டு பிஸ்னஸில் ஒரு அங்கம் தான். பட் அதுக்காக எல்லா சாரீஸையுமே ஒரு 500-600 உள்ள ப்ராடக்ட்டு 1200, 1300, ஒரு 700 மதிப்புள்ள ப்ராடக்ட்டு 1400 வரைக்கும் விற்று இவ்வளோ அமௌண்ட் எதுக்குன்னு கேட்குறேன். இவ்வளோ அமௌண்ட்டு ப்ராஃபிட் எதுக்கு வைக்கிறீங்க? சேம் ஹேப்பன் டு மீ as I almost wasted lots of money. I ordered 5 to 6 sarees so far in these 2 years. Yes. பட் அவங்க உடுத்தும் போது ஒரிஜினல் சாரியை உடுத்திட்டு டியூப்ளிகேட்டான சாரியை கஸ்டமருக்கு அனுப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு saree வாங்கி பாருங்கள், ஓகேங்களா. saree வாங்கி பார்த்துட்டு அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் saree ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சுடுங்க, ஓகேங்களா. படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பாலிசி இருந்தால் போடுங்க, ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஆன்லைனில் எல்லாருமே, எல்லா மேனுஃபேக்சரர்ஸு, எல்லா பொட்டிக் ஓனர்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா 360 டிகிரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுக்கணும். த்ரெட் புல்லிங்க்கு வந்துட்டு இது கிடையாது, ரிட்டன் பாலிசி கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு கரை எதனாவது படிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு கிடையாது. கிழிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மாற்றிக்குவாங்கங்க, மேனுஃபேக்சரர் சைடு மாற்றிப்பாங்க. கிழிஞ்சிருந்து நீங்கள் வித்தவுட் பாஸ் அண்ட் கட் வீடியோ எடுத்திருந்தீங்கன்னா, பார்சல் ஓப்பனிங் வீடியோ இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு மாற்றி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்துட்டு 5% வந்துட்டு கலர் டிஃபர் வரதாங்க செய்யும். அது வந்துட்டு காமன், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் பொட்டிக்கில் போய் வாங்குங்க. அது இல்லாமல் இந்த பொட்டிக்குன்றீங்களே, ஏன் மேம் பொட்டிக்னா அவங்க மட்டும்தான் பொட்டிக்கு வச்சுருக்காங்களா, நாங்களாம் விற்கலையா, நாங்களாம் கரெக்டான ப்ரைஸ் விற்கலையான்னு சில பேர் வருவாங்க கமெண்ட்ஸில். நான் எல்லா பொட்டிக்கு ஓனர்ஸையும் சொல்லலை, ஒரே பொட்டிக்கு அதில் போட்டிருக்காங்க கமெண்ட்ஸ். அதை தான் நான் உங்களுக்கு வந்துட்டு படித்து சொல்கிறேன், சரிங்களா. கமெண்ட்ஸு அந்த ஒரே போட்டிக்கு இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்ற இடத்துல ஏன் மக்கள் போய் வாங்குறீங்க? அதுதான் என்னோட கொஷின், ஓகேங்களா. மோகம் வந்து இப்போ இந்த மாதிரி பொட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது இல்லையா, அவங்கக்கிட்ட அவங்க பார்க்குறாங்க, இல்லை அவங்கக்கிட்ட யாராவது கஸ்டமர்ஸ் வந்துட்டு உங்களை பற்றி இது மாதிரி போட்டிருக்காங்க, இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, என்னுடைய வளர்ச்சி மற்றவங்களுக்கு பொறாமையாக இருக்குது, இது வந்து என்னுடைய பேஷன், நான் வந்து 500 சாரீக்கு 50,000 செலவு பண்ணி வீடியோ போட்டு தான் நான் விற்குவேன். அவங்க ஒரு இதில் சொல்லியிருக்கிறாங்க, இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க, 8 தாலி வச்சுருக்கேன் நான், 32,000 வளையல் மட்டும் வச்சுருக்கேன், கலெக்ஷன்ஸ் மட்டும் இவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் நீங்கள் காசு இருக்குது, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எது வேணாலும் வாங்கலாம், வேணான்னு சொல்லலை. இப்போ நீங்கள் பொட்டிக்கு ரன் பண்ணுறீங்க, கஸ்டமருக்கு கரெக்டான ரிப்ளை பண்ணுங்கள். சாரியில் ப்ளவுஸ் மெட்டீரியல் 1/2 இன்ச்சுக்கு கிழிஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் மாற்றி கொடுக்கணுமா இல்லையா? மாற்றி கொடுக்கல, அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அப்படின்றாங்க. அப்போ இப்படி விற்கிறது எதுக்காக? அப்போ அப்படி விற்கிறீங்க? அப்புறம் மக்கள் ஒரு ஆள் அலாட் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பால்மார்க் பண்ணுறீங்களே, அப்போ மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குறீங்களே, 800 900 மார்ஜின் வச்சு விற்கிறீங்களே, அப்புறம் அந்த காசில் வந்துட்டு நீங்கள் மக்களுக்கு இந்த சர்வீஸும் சேர்ந்து பண்ண வேண்டியதானே? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். அப்புறம் இன்னொரு இன்டர்வியூவில் அவங்க சொல்லியிருக்காங்க, சாரீ வந்துட்டு
வாங்கி ரிசீவ் பண்ணோடனே சாரீ எடுத்து அவங்களுடைய சாரீ எடுத்து வச்சுட்டு கிழிஞ்ச துணி எடுத்து உள்ளே வச்சு அதை கரெக்டாக பார்சல் அவங்க எப்படி நாங்கள் அனுப்பிச்சோமோ அதே மாதிரி அனுப்புனாங்க அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு சாரீ எடுத்து அதை வந்து உடுத்திட்டு நல்ல ஃபங்க்ஷன்லாம் போட்டுட்டு வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அந்த சாரியை மறுபடியும் வந்துட்டு கலர் சரியில்லை, குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிட்டன் போடுறாங்க, ப்ளவுஸு கிழிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு ரிட்டன் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இப்போது நீங்கள் கரெக்டான சாரியை கரெக்டான குவாலிட்டியில் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்களா கஸ்டமர் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆக போகிறாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் சாரீஸ் வந்துட்டு லோ குவாலிட்டியில் அனுப்புவீங்க, ப்ளவுஸ் மெட்டீரியல் கிழிஞ்சிருக்குது. அப்போ இதுக்கு கஸ்டமர் வந்துட்டு அந்த சாரீ எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டு வேறு சாரீ உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு ரிட்டன் பண்ணுவாங்களா? நல்ல சாரீ அனுப்புனீங்கன்னா அவங்க சந்தோஷப்பட போகிறாங்க. டே எங்கப்பா நம்ம ஆர்டர் பண்ணுற சாரீ தான் வந்திருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட போகிறாங்க. உங்கள் மேலே குறை சொல்லி உங்களுக்கு என்ன ஆக போகுது? அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இப்போ வந்துட்டு ரிட்டன் எடுத்தாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்துட்டு ஷிப்பிங் சார்ஜஸ் ஸ்பேர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம சாரீ டேமேஜாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அட்ரஸ்க்கு அனுப்புகிறோம்னா ஷிப்பிங் சார்ஜ் நம்ம பே பண்ண முடியாது. சும்மா நம்ம வந்துட்டு பே பண்ணிட்டா இருப்போம். அவங்க தான் பே பண்ணி என்ன பண்ணணும், ரிட்டன் இதை அனுப்பிச்சி விடணும். அப்போ அந்த காசு போகுது இல்லை, ஒரு 60 ரூபா போகுது இல்லையா, அதுக்காக ரிட்டன் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது தனியாக ஆள் போடணும். தனியாக ஆள் போட்டு ரிட்டன் எடுக்கிறதுக்குன்னு எந்தெந்த பார்சல் ரிட்டன் ஆகிருக்கு, என்ன ரீசன்னால ரிட்டன் ஆகியிருக்குது, யார் வந்து இதை அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு ஆள் போடணும், அவனுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும். ஸோ அதனாலேயே ஆனால் காசு மட்டும் மக்கள்கிட்ட இருந்து பிடுங்குவாங்க. பட் இவங்க சைடு இருந்து கரெக்டான ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக ரீப்ளேஸ்மெண்ட்டு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஷிப்பிங் சார்ஜு ஆள் தனியாக போட்டு பார்க்க வைக்கணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, சாரீ வந்துட்டு ரிட்டன் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அப்படின்றவாங்க. இந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. மக்களுடைய பணம் தான் வந்துட்டு உங்களுக்கு வருது. ஓகேங்களா? அந்த மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு போடுங்க. இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் சாரீ பேக் பண்ணும்போது வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த சாரீ தான் நாங்கள் அனுப்பியிருக்கோன்னு சொல்லி வீடியோ எடுத்து வைங்க. ஓகேங்களா? பாருங்கள், அதே கமெண்ட்ஸ், சாரீ காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, கிளாத் ரொம்ப ஒஸ்ட்டு, நம்ம கேட்குற சாரீ இல்லைன்னா அவங்க ஒரு சாரீ அனுப்பிடுறாங்க, ரிட்டன் இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க, வேஸ்ட் ஆஃப் மணி, ப்ரைஸ்க்கு ஏற்ற மெட்டீரியலும் இல்லை. திஸ் போட்டிக் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஃபேக் போட்டிக். பாருங்கள், இந்த சாரீக்கு எவ்வளோ ஒரு இது காஸ்ட்டு ஹை. சேம் சாரீ இளம்பிள்ளை, ஆமாம் இளம்பிள்ளையில் 1550 ரூபா விற்கக்கூடிய சாரியை இவங்க 2100 ரூபாய்க்கு விற்றுட்ருக்குறாங்கங்க. சாரீ ஆன்லைன் இவங்க நார்த் இந்தியா பீப்புள் அனுப்பிச்சிருக்காங்க தெரியல. ஐ லாஸ்ட் 5000 rupees, ஐ ஜஸ்ட் ஓர் இட் ஒன்ஸ், இட் ஸ்டோர் கம்ப்ளீட்லி. ஓ கடவுளே, ஐ டோன்ட் அட்வைஸ் யூ டு பர்ச்சேஸ் ஃப்ரம் திஸ் போட்டிக், ஐ பர்ச்சேஸ் இட் சீயிங் தி கலர் ரிவ்யூஸ் பட் இட்ஸ் நாட் ஒர்த் ஈவன் அ பென்னி. 5000 ரூபீஸ்க்கு வாங்கி ஒரு தடவை வியர் பண்ணி கிழிஞ்சிருச்சுன்னா அப்போ அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து. மேக்ஸிமம் இந்த பொட்டிக்கு வர்ற எல்லாமே கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குவாலிட்டி சரியில்லை அதுதான். சேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ காட் லெமனில் சரி நாட் எல்லோ கலர் அட் ஆல், 1700 rupees வேஸ்ட். அப்பா, இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் சாரீஸ் ஃப்ரம் திஸ் பொட்டிக் வி கேன் பர்ச்சேஸ் ஃப்ரம் இந்த பொட்டிக்கா. எல்லா பொட்டிக்கும் அப்படி தாங்க இருக்குது, அவங்களுடைய ரிவ்யூஸும் ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. நான் சாரீ வாங்கியிருக்கேன், வேஸ்ட்டு டிசைன் மட்டும் நல்லாயிருக்கும், கட்டும்போது ரொம்ப ஹார்ட் ஒஸ்ட்டாக இருக்குது. ஐ ஆர்டர் 7 sarees ஃப்ரம் திஸ் பொட்டிக், டோட்டல் வேஸ்ட் ஆஃப் 7000. ஓ சாரீ லுக் டல் கலர்டு, faded, sarees looked different color from that of video. Absolutely, this boutique team is using camera lights. ஆமாங்க, எல்லாமே கேமரா தாங்க, பேக்ரவுண்டு லைட் இல்லாமல் யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க. இல்லைன்னா சொல்லிடணுங்க, கஸ்டமர் வாங்குறதுக்கு முன்னாடி 5% கலர் டிஃபர் வருமா அப்படின்னு சொல்லி போட்டுருணும். ரீஃபண்ட் நத்திங் கேன் பி டன், எக்ஸ்சேஞ்சும் இல்லை, ரீஃபண்டும் இல்லை. 7 sarees வித்தவுட் வியரிங். ஓ காட், பாவங்க. முருகா. I bought one silk cotton saree, last around 4000. This saree colors is கிறுக்கு பய பிள்ளைகளா, இவ்வளோ
இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்குது. எப்படிப்பா அதே பொட்டிக்கில் பீப்புள்ஸ் வந்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எப்படி 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ்னு வச்சிட்ருக்காங்கன்னு புரியலங்க. தயவுசெய்து இந்த பொட்டிக் ஓனர்ஸ் எல்லாருமே கஸ்டமருக்கு வந்துட்டு ரீஃபண்டு அண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பாலிசியை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அவங்கள நம்பி தான் வாங்குறாங்க. நீங்கள் போடுற சீனு பார்த்து தான் வந்துட்டு மக்கள் வாங்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த சீனெல்லாம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுங்கள் மக்களுக்கு, ஓகேங்களா? அந்த மக்கள்னால தானே நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்ததில்ல எப்படி நீங்கள் இப்படியெல்லாம் சீட் பண்ணுறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. 500 சாரீ 1000 ரூபாய்க்கும், 1000 சாரீ 2000 ரூபாய்க்கும், இளம்பிள்ளையில் வர்ற சாரி 1550 ரூபா தாங்க. அதவே அவங்க 2500 விற்றுட்ருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் மார்ஜின். தயவுசெய்து இதை அவாய்ட் பண்ணுங்கள். மக்கள் உஷாராக இருங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க வந்துட்டு இருக்க தான் செய்வாங்க. ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய பொட்டிக்ஸோட ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு நான் போடுறேன்.